எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சதற்காக 7வது மாதத்தில் கர்த்தருடைய ஆளுகையும் பிரசனம் எங்களோடு கூட இருந்து நடத்துவீரா. எங்களை மட்டும் இந்த வருடத்தில் 6 மாதத்தை முடித்து 7வது மாதத்தை காணும்படி கர்த்தருடைய கிருபை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க. பாடல் வேலை, ஆராதனை வேலை, கர்த்தருடைய வார்த்தை வேலை, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆணையில் பார்த்துக்கொண்டு ஒவ்வொருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசனத்தினால விடுதலை பெற்றுக்கொண்டுமே ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு இந்த 7வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு இந்த இடத்தை தேவனுக்கு பலி செலுத்தும் ஆலயமாக மாற்றுவேன் என்ற வாக்குத்தத்தன்படி உங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டு இந்த இடத்துல தேவனை துதி பலி செலுத்துகிற ஸ்தலமாக மாற்றுவதற்கு அவர் உண்மையிலவராயிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் மேலே வைத்து அன்பு வைத்த நிமித்தமாக உங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அவர் விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஏனென்றால் நீங்களும் நானும் அவரால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் இயேசு ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளை படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் இருள்தனிலே இயேசுவை ஒளி தருவார். ஆமென். இருள்தனிலே இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் மகிழ்ந்திருப்பேன். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவான். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவான். கால் தளரான் ஊன்றுகோலான் காத்திட வந்திடுவான். கால் தளர காத்திட வந்திடுவான். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே அவே நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே. அவரை நேசிக்கின்ற உலகத்துல எப்பேற்பட்ட மனிதர்களும் கிடையாது. உங்களை என்னையும் நேசிக்கும் நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். அவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? உங்களை என்னை நேசிக்கிற உலகத்துல எந்த மனிதனும் எந்த தெய்வம் இல்லை. ஆனால் உங்களை நேசிக்க நல்ல ஒரு தகப்பனாகவே இருக்கிறார். ஆமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. நீ நல்லவர் சர்வ வல்லவன் இன்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ ஆமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமும் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. நாமும் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? விசுவாசத்தோடு நம்ம தகப்பன் நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நடத்துவதற்கு மேலவராகவே இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு
ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படியே கண்களை மூடினவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை என்னையும் நேசித்த நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்பாய் நம்மளை நேசித்து நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றினவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? நீ கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லலாமே. இந்த 7வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சவர், உங்களை என்னையும் நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்பாய் நம்மளை நேசித்து நம்மளை நடத்தி வந்த தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ ரபா ஷகல தனபோ நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை போக்குறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். உங்களை நாங்கள் நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சீமோன் பேதுரு இயேசு பார்த்து சொன்னது, இவர்களை காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா என்று சீமோன் பேதுரை பார்த்து கேட்கும் போது, ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று சொன்னவன் 3ஆம் தரம் சொல்லும் போது, ஆண்டவரே நான் நேசிக்கிற உமக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைக்காக தேவனை தேடாமல், சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று விசுவாசத்தோடு அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நடத்தி வந்த தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபா ஷகல தனபுரி கல தனபு. ஓ நன்றி தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தவரே, ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா ஓ நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேச நீர்தானையா ஐயா, என் நேச நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரம், ஏக்கந்தானே எப்போதும் புகழ்தானே என் நேரமும், ஏக்கத்தானே எல்லாம்
எத்தனை பேர் மகிழ்ச்சியோட கர்த்தர் ஆராதனை செய்கிறீர். அவர் உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளாக ஆராதிக்கிறார். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. அவன் மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே, அம்மா விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. அன்பு மேலானது, அன்பு எங்க வாழ்க்கையில் மேன்மையானது, பிரிக்காதையா. என் நேச நீர்தானையா ஐயா, என் நேச நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை ஆர்வமுடன் நேசிக்கிறேன். மேலே எவ்வளவு அன்பு வைத்த தயவுக்காக அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளா, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்து நடத்துவீரா. ஆராதித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உம்மை அதிகமாய் உம்மை அதிகமாய் துதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, நீர் விரும்புகிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. மக்கள் நன்றி சொல்லுவோம். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்துவோம். மெய்ப்பர் ரட்சகர் மகேஷ் நல்ல பிதாவே, ஆமென். பல ஒரு சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றியப்பா. கடந்த நாட்கள் முழு கத்த கிருபையாய் ஆராதனை வேலை ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறோம்ப்பா. இந்த வீடியோடைய காடிகளே உதவியாக இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயற்கை கால சில சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து நான் எனக்கு சிறுவனை பெருகுபடி ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர் செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும், என்னை மறைத்து நீ வெளிப்படும் ஆராதனை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்க. பிதாக்குவன் பரிசுத்தான் திரிகதை எனக்குள்ள வந்து செயலாற்றுங்க. எதிராக எழுமுறை எல்லாம் அந்தகாரம் முறியடித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் சிவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் அந்த ஆராதனையை ஆன்லைன் மூலமாக பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்தி கொண்ட பாடுற பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாட்டியனால் அவரை துதிப்போம்.
வாழ்வின் ஒளி விளக்கே ஆத்மநேசரே அன்பின் தேவனே உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை மாறானது நீர் ஓடைத்தான் ஏங்கி தாவிப்பதுமோ என் ஆன்மா ஏங்குதையா உமக்காய் என் ஆன்மா ஏங்குதையா உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை நாள் முழுதும் என் தியானம் எல்லாம் உந்தன் நினைவல்லவோ நாள் முழுதும் என் தியானம் எல்லாம் உந்தன் நினைவல்லவோ உம்மை போல் மாற்றிடுவே இயேசுவே உம்மை போல் மாற்றிடுவே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அனுதினம் உம்மை தேடணுமே முகம் பார்க்கணுமே அனுதினம் உம்மை தேடணுமே முகம் பார்க்கணுமே குரல் கேட்கணுமே இயேசுயா உம் குரல் கேட்கணுமே உமக்கே உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை அழகில் சிறந்தவரே ஆறுதல் நாயகனே அழகில் சிறந்தவரே ஆறுதல் நாயகனே அன்பி வந்தேன் உம்மை இயேசுயா அன்பி வந்தேன் உம்மை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை உமக்கே என் ஆராதனை எந்த உள்ளம் கவர்ந்தவரே என் வாழ்வின் ஒளி விளக்கே ஆத்மநேசரே அன்பின் தேவனே உமக்கே என் ஆராதனை
உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. சுகாவித்திரிய தேவன் உடைய நாமம் உயர்த்தப்படுவது மகிமை அடைவதாக. தொடர்ந்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த வார்த்தையை நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த வார்த்தைக்காக தாவீது தன்னை தேவனாய் கர்த்தர் நீதிமானாக பார்க்கிறார். கிறிஸ்துவின் நிழலாய் வாழ்ந்த தாவீது ஒரே ஒரு சில காரியங்கள், பச்சைபால் விஷயத்தில் மாத்திரம் அந்த பாவம் செய்து மறைக்க கொலை செய்தார். அந்த பாவங்களை தவிர வேறு ஒரு காரியங்களை பழுதற்ற மனிதனாக தேவனாலே நடத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர் தாவீது. இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தில் தடுமாறின தாவீதை எல்லாரும், தாவீது என்றாலும் பச்சைபால் காரியம்தான் முன்னாடி வரும். அவர் எல்லாருமே ஒரு பாவியாக, ஒரு கொடூரமான மனிதன், பாவம் செய்து கொலை செய்தவர் என்றால் தீர்மானிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் தாவீதை நீதிமானாக பார்க்குறார். காரணம், 51ஆம் சங்கீதத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்து பாவத்திற்காக மனசாபப்பட்டு அறிக்கை செய்து மனம் திரும்பினவர் 55ஆம் சங்கீதத்தில் தனக்குள்ள அந்த தன்னை குறித்து தியானித்து தேவனுக்கேற்ற ஒரு ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்து தேவனிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். என்னோட பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அதுக்குரிய சிச்சைகளான் எனக்கு நீர் அனுமதித்த போத சகிச்சு நம்முடைய பாதையில் என பரிசுத்தத்துக்கு நேராய் வளர்ந்து வருகிற காலத்திலே பாவங்களை மன்னித்து மறந்துட்ட தெய்வமே, பலர் எனக்கு விரோதமாய் அந்த பழைய காரியங்களை பாவ செயல்களை வைத்து எனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த செயலிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரா என்று தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற சங்கீதம் அது. மல்கீஸ் என்கிற ஒரு சங்கீதத்தின் தலைப்பு மேலே போட்டிருக்கு. வாசிமா சங்கீதம் 55 மேல் அந்த அறிமுகத்தை வாசிமா. நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் அப்படிங்கிறது போதனையின் சங்கீதம். தனக்கு தானே தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை குறித்து கடந்த காலத்தை சிந்தித்து அதை தியானித்து முறையிட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். அது ஒரு போதனையின் சங்கீதம். கடந்த காலத்தில் தாவீது எந்த விஷயத்தில் தடுமாறி அந்த பாவத்தை செய்தார், அதனால தான் தேவ கோபத்துக்கு ஆளாகி பல சிக்ஷையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு தன் பாவங்களை உணர்ந்து திருந்தின பிறகு இது ஒரு போதனையின் சங்கீதமாக 51 பாவ சங்கீதனமாக அறிக்கை செய்கிற சங்கீதமாக எழுதினவர். இந்த 55ஆம் சங்கீதத்தில் தனக்குத்தானே போதித்து தியானித்து தேவ சமூகத்தை நோக்கி அவர் முறையிடுகிறதை ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கலாம். இந்த பாவ சூழ்நிலையில் தடுமாறி விழுந்த இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுந்து தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகும் பழைய நிலைமையிலே இருந்து இவனுக்கு விரோதமாய் பழி வாங்குகிற அந்த கூட்டத்திற்காக அவர் கையிலிருந்து தப்புவிக்கப்படும்படி தேவனை நோக்கி முறையிடுகிறார். 21ஆம் சங்கீதம் வரைக்கும் தாவீது பேசின வார்த்தைகள், 22 கர்த்தர் பேசின வார்த்தைகள், 23 அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறார். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறபடியினாலே அவர் நியாயப்பிரமாண காலத்தினாலே தப்பு செஞ்சதுக்குரிய தண்டனையும் வாங்கியிருக்கிறார். அதுக்குரிய பனிஷ்மெண்ட் சிக்ஷையும் ஏற்றுக்கிட்டார். அதுக்கு பிறகும் தன்னை விரோதிக்கிறவர்களே ஆண்டவர்கிட்ட போய் நான் தான் மனம் திரும்பிட்டு ஆண்டவரை தண்டனையும் கொடுத்தீங்க, அதுக்குரிய அந்த சிக்ஷையும் சகிச்சுக்கிறேன், அதையும் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க, இதெல்லாம் கடந்து வரேன். அப்படி இருந்து என்னை குரோதம் கொண்டு
பழி சாட்டுகிற இவங்க கையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி விண்ணப்பிக்கிற சங்கீதம் தான் 55ஆம் சங்கீதம். இதை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பாவங்களை செய்த தாவீதையே மன்னிச்சு ஏற்று அவருடைய நீதிமானாய் மாற்றினது உண்டானால், நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பாவங்களை குறைகளை மன்னித்து நம்மளை நீதிமானாக பார்க்குறாரு. அதனால் நம்ம பாவங்களை நாமளை மன்னிக்கணும். நாமளை அதை நினச்சிக்கிட்டே இருந்தாலே அதுவே பெரிய குற்றம். ஆண்டவர் மன்னித்த பிறகு நாம் அதை நினைக்கக்கூடாது. மன்னிச்ச ஆண்டவருக்கா நன்றியா, இனி அந்த பாவ வாழ்க்கை வராதபடி நம்ம பரிசுத்தமாக காத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த சங்கீத பகுதியில் 1 படிமா. தேவனே, தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்க நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்திகில் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன். சொல்லுகிறாரு, அகித்தோப்பேலை குறித்து சொல்லுகிறார். இந்த அகித்தோப்பேல் தான் தாவீதுக்கும் தாவீதுமான அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனாக இருந்தவன். அந்த நாட்களிலே அகித்தோப்பேல் ஆலோசனை தெய்வ வாக்கை போல இருந்துச்சான். அப்படித்தான் இருந்து செயல்பட்டுக்கிறாங்க. ஒரு சிநேகிதனாக இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் தாவீது செய்த பாவம் தான் இவங்களெல்லாம் பகைக்கு உண்டாக்கி அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அளவுக்கு அந்த தீமையான காரியங்களை செய்ய தூண்டி, அவங்க மத்தியில் தான் ஒரு காட்டிலே வனாந்தரத்தில் இருந்து கொண்டு இந்த 55ஆம் சங்கீதத்தில் அப்சலோமுக்கும் அகித்தோப்பேலுக்கும் பயந்து யோர்தானை கடந்து ஒரு வனாந்தரத்தில் காட்டு பகுதியில் உட்கார்ந்து இந்த 55ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சரி, இந்த அகித்தோப்பேல் யாருன்னு வாசிப்போம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்போ தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே ஆலோசனைக்காரனா அகித்தோப்பேல் இருந்திருக்கிறான். எப்படி இருந்ததா? தேவனுடைய வாக்கை போல. அப்ப இந்த அகித்தோப்பேல் யாரு? தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரர். சரி, அடுத்து 2 சாமுவேல் 15-12 படி. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனை அவன் ஊராராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து. அப்போ அந்த அகித்தோப்பேல் ஊர் எது? கீலோன். அப்போ அகித்தோப்பேல் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரன். அந்த வார்த்தை தேவ வாக்கை போல இருந்தது. எந்த ஊர்க்காரன்? கீலோன். சரி, அடுத்து 2 சாமுவேல் 23-34. மாகாத்தியானின் குமாரனாகிய அகஸ்பாயும் என்னும் எலிப்பெலேத்
கீலேயானாகிய அகித்தோப்பேலின் குமாரன் கீலோனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராயி அர்பியனாகிய பாராயி. அப்போ இந்த அகித்தோப்பேல் மகன் தான் எலியாம். அதாவது இந்த அகித்தோப்பேல் யாரு? தாவீதனுடைய ஆலோசனைக்காரன். அவன் கீலோன் என்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன். அவருடைய மகன் எலியாம். இந்த எலியாம் யாருன்னா, தாவீதோட மெய்க்காவலர் 30 பேர் இருப்பாங்க, யுத்த வீரர்கள். அதில் 28வது இடத்துல இருக்க வேண்டியவன். தாவீது எங்கே போனாலும் அவனை பாதுகாக்கிற பொறுப்புள்ள இருக்கிற ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு முக்கியமான யுத்த வீரர்கள். சரி, அடுத்து 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்போ தாவீது எங்க? இந்த பத்சேபாள் யாரு? இந்த அகித்தோப்பேல் மகனாகிய எலியாமின் மகன் தான் பத்சேபாள். அடுத்து என்னன்னா, உரியாவின் மனைவி. இந்த உரியா யாரு? 30 மெய்க்காவலர்களாக இருக்கிற அந்த யுத்த வீரர்கள், மெயினான பாதுகாவலர்ல 30வது இடத்தை பிடிக்கிறவன் தான் இந்த உரியா. அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. தாவீது எந்த பத்சேபாலை தனக்கு எடுத்து அவளை தீட்டுப்படுத்தி ஒரு கொலை செய்தான், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்ககிட்ட தான் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார். ஒரு ஆலோசனைக்காரனுடைய மகன் பிள்ளை. ஆனால் பத்சேபாள் யாரு? அகித்தோப்பேல் பேத்தியா. இங்கிட்ட 28வது இடத்துல இருக்கிற எலியாம், பாதுகாக்கிற மெய்க்காவலர் பொறுப்பில் இருக்கிற எலியாமின் மக. 2வது 30வது இடத்துல இருக்கிற உரியாவின் மனைவி. ஒரே குடும்பத்தில் இருக்கிற இவங்களுடைய உறவைத்தான் தாவீது பத்சேபாலை எடுத்து தனக்கு சொந்தமாக்கி அவளை தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து, அது மாத்திரமல்ல, தன் உயிரை வைத்து பாதுகாக்கிற படைத்தலைவனாக இருக்கிற மெய்க்காவலனையே யுத்தத்தில் போர் முனையில் எடுத்து கொலை செய்துட்டான். இவ்வளவு பெரிய பாவம் செய்து தேவ சமூகத்தை அசட்டை பண்ணின தாவீது இவ்வளோ பெரிய தேவ மனுஷன், எவ்வளோ பெரிய பொல்லாங்க, ஒரே குடும்பத்தில் போய் சேதப்படுத்திட்டார். அகித்தோப்பேல் யாரு? தேவனுடைய ஆலோசனைக்காரன். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் அப்பாவுக்கும் அவனுக்கு ஒரே ஆலோசனை. அவன் ஆலோசனை எப்படி இருக்கும்? தேவ வாக்கை போல இருக்கும். எந்த ஊர்க்காரன்? கீலோன். அவருடைய மகன் பேர் என்ன? எலியாம். எலியாம் மக யாரு? பத்சேபாள். பத்சேபாலை கட்டியிருக்கிற யாரு? உரியா. இவங்கெல்லாம் அவன் 28வது இடத்துல மெய்க்காவலன், 30வது இடத்துல இருக்கிற உரியா மெய்க்காவலன். அகித்தோப்பேல் பேத்தியா, எலியாவின் மகன், உரியாவின் மனைவி. இந்த உறவுக்களை இருக்கிற தாவீது விரோதமாக பாவம் செய்து தன் உயிரை பணைய வச்சு காப்பாற்றுக்கிற அந்த போர் பாதுகாவலரை முன்னணியில் நிறுத்தி கொலை செய்துட்டான். இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டான். இதனால ஆண்டவருக்கு அங்கே தாவீது மேல் கடுமையான கோபம் வந்துருச்சு. 2 சாமுவேல் 12:10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். செய்யும் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சனால உனக்கு ஒரு பட்டயம், எப்போதும் தேவனை அசட்டை பண்ணனால பட்டயம் அப்படிங்கிறது அவனுக்கு தேவனுக்கு விரோதமான செயல். அடுத்த வசனம் கூட படிச்சுப்பாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். இந்த தவறெல்லாம், சூழ்நிலைகள்லாம், இப்படிப்பட்ட தவறான குற்றங்களை, இப்படிப்பட்ட தவறு செய்தவனுக்கு பழிக்கு பழியாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு,
பழிக்கு பழி, உடனேக்கு உடனே அந்த பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் உடனே கொடுக்கிறார். செய்த தவறுக்கு பழிக்கு பழி வாங்கின காரணம் என்னன்னா, இவன் செய்தது ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமாக செய்த தவறு, பயங்கரமான ஒரு பாவத்தை செய்து அதை மறைக்கிறதுக்கு கொலையும் செய்து, இப்படிப்பட்ட பாவத்தை செய்த அந்த மனிதன் தேவ சமூகத்தில் ஆண்டு சொல்றாரு, இது உன் ஸ்திரீகளை எடுத்து இன்னொருத்தன் அந்த தவறை செய்யும்போது மனது எவ்வளவு வேதனைப்படும். அந்த வேதனையை நான் பட்டேங்கிற ஆண்டவர். அந்த பாவம் செய்யாதபடிக்கு தாவீது போராடி இருப்பார். தாவீதோடு ஆண்டவர் போராடி இருப்பார். வேண்டாப்பா, உன் ஆலோசனைக்காரனுடைய பேத்தியா, உனக்காக மெய்க்காவலான நின்று உன் உயிரை காப்பாற்றுற எலியாமனுடைய மகா கடமை வீரனா நின்று போர் முனையில் நிற்கிறானே உரியாவின் மனைவி, இந்த தவறை செய்யாத, இந்த பாதகத்தை செய்யாதன்னு சொல்லி இந்த மனசில் ஆண்டவர் போராடி இருப்பார். இந்த செய்தி கேட்குற சில நேரம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது தாவீதோட போராடினவர் சில நேரம் நம்ம கூட ஆண்டவர் போராடுவார். இப்படிப்பட்ட பாவத்தை, கொடிய பாதகத்தை செய்யக்கூடாது. அதை தாண்டியும் ஒரு தவறை செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஒரு சிக்ஷைக்கும் ஒரு தண்டனைக்கு ஒரு காரியமாக மாறிடுது. கொல்ல மாட்டார், சிச்சித்து உணர்த்துவார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, ராஜாக்களெல்லாம் தேசங்களெல்லாம் அவர் கைக்குள்ளே கொண்டு வர செய்த தேவனாய் கர்த்தருக்கு எவ்வளோ மகிமை செலுத்த வேண்டிய தாவீது இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தவறான கீழே எந்த எவ்வளோ மேன்மை இருந்தார் அந்த அளவுக்கு கீழே அவர் ஒரு அற்பமாக அசிங்கமாக எண்ணுகிற அளவுக்கு நடந்து கொண்டார். பேர்பட்ட மனிதனையும் ஆண்டவர் மன்னிச்சு பரிசுத்தமாக்கினார். இந்த இடத்துல தான் என்னை குரோதம் கொண்டு என்னை பழி சாட்டி, அகித்தோப்பேலுக்கு என்ன, உனக்கு கூட இருந்து நான் தெய்வ வாக்கை கொடுத்த எனக்கே என் பேத்தியாலேயே இப்படிப்பட்ட சேதப்படுத்திட்டீரே, இரு ஓ மகனோடு நான் சேர்ந்து உன்னை நான் பழி வாங்குறேன். அப்சலோமுக்கு என்ன, நம்மளை ராஜாவாக்கலையில் சாலமோனை ராஜாவாக்கிட்டார்ல அப்படிங்கிற ஒரு பகை இவனுக்கு, குரோதம். அவனுக்கு என்ன, தன்னுடைய பேத்தியாலே தீட்டுப்படுத்திட்டான். அந்த மனுஷனை விடக்கூடாது, பழி வாங்கணும். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தாவீதோடு அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன் இருந்தவன் தாவீதை பழி வாங்கிறதுக்காகவே மகனோட போயிட்டார். இந்த சமூகம் தெரியும். அப்சலோமை கொண்டு தாவீதனுடைய மறுமனையாட்டினோட தவறான விதத்தில் நடக்கும்படி துரு ஆலோசனை கொடுத்துட்டார். ஏன்னா தாவீதை பழி வாங்கணுங்கிறக்காண்டி. அதைத்தான் சொல்றாரு, என் மேலு குரோதம் கொண்டு பழி சாட்டுகிறார்கள். இன்னும் ஆண்டவரை 51ஆம் சங்கீதத்தில் இப்படிப்பட்ட பாவங்களை செய்த நான் பல சிச்சைகளை நீ கொடுத்தீர, அதையும் நான் சகிச்சு ஏற்றுக்கிட்டு நான் மனஸ்தாபப்பட்ட மனம் திரும்பி வருகிற நாட்களில் இன்னும் அந்த குரோதத்தை பழிய வச்சுட்டு என்னை பழி வாங்குறாங்க. இந்த நிலையில தான் அந்த 55ஆம் சங்கீதத்தை எழுதுறார். அவர் யாரு, அந்நியன் இல்லை, என் கூட அப்பமிட்டவன், எனக்கு சமமானவன், எனக்கு வழிகாட்டியாக இருந்தவன். அப்படின்னா நான் எனக்கு சிநேகிதனாக இருந்த அகித்தோப்பேல் எனக்கு என் வயசு ஈக்குவல் ரேஞ்சில் உள்ளவர், என் கூட அப்பமிட்டவன், என்னோடு ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு அப்படிப்பட்ட நிலையில் இருந்த, இவ்வளோ பெரிய தவறு பண்ணியும் தன்னுடைய வாழ்க்கையில் இவர் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு நல்வழிப்பட்டு வந்த நேரத்தை தன்னை தியானித்து 51ஆம் சங்கீதத்தை அதுக்கே உலகமே பார்க்கிற அளவுக்கு என் குறைகளை, என் பாவத்தை நான் மறைக்காமல் எழுதி வச்சுட்டேன். ஆண்டவரே, நான் எந்தெந்த விதத்தில் தடுமாறினேன், தவறினேன், அதனால என்னென்ன இழந்துட்டேன்னு சொல்லி 51ஆம் சங்கீதத்தை நான் பாவ சங்கீதனமாக எழுதிட்டேனே. அப்படி இருந்து அறிக்கை செய்து நீ கொடுக்குற சிச்சையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேனே. அப்படி இருந்து இன்னும் அவங்க பகையும் விரோதங்களை வச்சு என்னை பழிதிக்கிறாங்களே, என்னை விரோதமாக செயல்படுறாங்களே என்ற அந்த ஆழ்ந்த ஒரு சூழ்நிலையில் தான்
இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கும் முதல்ல சேலான்னு வரும். அது கடந்த காலத்தை அவர் தியானித்து இன்றைக்கு இருக்கிற சம்பவங்களை எழுதுகிறார். கடந்த காலத்தில் இப்படி இருந்து இப்படியெல்லாம் நான் கடந்து வந்தேனே, அதெல்லாம் யோசித்தவர் தன்னை அதுக்கு தனக்குள்ளாக தியானித்து தன்னுடைய ஆத்மாவோட பேசி இன்றைய சம்பவங்களை எழுதுகிறார். தொடர்ந்து படிமா. எனக்கு வழிகாட்டியமா இருந்த நீயே அப்படி சொல்றார். அதுக்கடுத்து மேல படிச்ச 55ஆம் சங்கீதத்துல நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். இப்படி சொல்றாரு. அகித்தோப்பேல் கொடுத்த ஆலோசனை இன்பமான ஆலோசனையா இருந்ததா. ஒருமித்து தேவாலயத்தை நான் ஒன்னா போனவங்க அப்போ புசிச்சவங்க. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக. ஜெபம் பண்றாரு பாருங்க. இவ்வளோ பெரிய பாவம் செய்து கொலையும் செய்து என்ன சொல்றாரு, என்னை விரோதிக்கிறவங்களை சாகட்டும், உயிரோட பாதாளத்தில் இறங்கட்டுங்க, பாதி வயதில் எடுக்கட்டும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்கள பாதியில எடுத்துட்டார். அது அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணக்கூடாது தான், ஆனால் தாவீது பண்ணிட்டார். எப்படி பண்றாரு? என் பாவத்தை அன்னைக்கே மன்னிச்சிட்டார்ல, அதுக்கு ஒரு சிச்சையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டார்ல, அதை நான் ஏற்றுக்கிட்டேனே. அதுக்கு பிறகும் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை சேதப்படுத்துறீங்களே, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அவர் மன்னிச்ச பிறகு, அவர் கொடுத்த சிச்சையை சகிச்ச பிறகு எப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வராரு. இது அகித்தோப்பேல் அப்சலோம் பக்கம் போய் அப்சலோம் அகித்தோப்பேல் சேர்ந்து தாவீதுக்கு விரோதம் வரும்போது 2 பேருமே பாதி வயதில் மரிச்சுறாங்க. அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையை கர்த்தர் அதமாக்கி, அதனால நம்ம சொன்ன ஆலோசனை கேட்கலைன்னு சொல்லி உடனே தற்கொலை பண்ணிட்டான். அப்சலோமை இஸ்ரவேலரை அடிச்சு கொண்டுட்டாங்க. எங்கள் ராஜா தாவீதுக்கு விரோதமாக எழுப்பிட்டேன். இவர் ஜெபம் பண்ணபடி பாதி வயதிலே எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டாம். தாவீது அந்த நியாயபரமான காலத்தில் தனக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை சகிச்சிட்டேன், பாவத்தை அறிக்கை செய்யிட்டு நான் பரிசுத்தமாக வாழ என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தவறுக்காக நான் மனசாவப்படுறேன். அப்படி இருந்து எனக்கு விரோதமாக பழி சாட்டி எனக்கு விரோதம் கொண்டு வராங்களே, இவங்களை விடாதீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். இது கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம். அவர் உணர்வடைய மனம் திரும்பட்டு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நியாயபரமான காலத்தில் ஜெபிச்சது போல கிருபையின் பரமானத்து காலத்தில் ஜெபிக்க அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது ஒரு பக்கம். மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையில் திருந்தட்டும் அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார். அதுக்கு அடுத்த வசனம் படிமா. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு விசுவாசம். இவ்வளவு சூழ்நிலை நீங்க எனக்கு விரோதமா வந்தாலும் நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை காப்பாற்றுவார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சொல்றாரு, மாலை காலை 2ஐயும் ஜாயின் பண்ண மத்தியானம். அந்திங்கிறது மாலை, சந்திங்கிறது காலை, மத்தியானம். இஸ்ரேல் யூதர்கள் பழக்கம் அப்படித்தான். முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை, அடுத்து மத்தியானம். இந்த 3 வேளையும் தியானம் பண்ணுவார். சவுல் துரத்தும் போது 1 முறை 2 முறை ஜெபிச்சவர் இன்னைக்கு பாவம் செய்த பிறகு அவர் திரும்பவும் அந்த பாவ எண்ணங்கள் தீய நோக்கங்கள் வரக்கூடாதுங்கிறக்காண்டி 3 வேளையும் ஜெபிக்கிறார். அந்த 3 வேளை ஜெபம் தான் தானியேலும் பண்ணினார். தினம் 3 வேளை. அது யூதருடைய பழக்க வழக்கமாக இருந்தது. அந்தி சந்தி மத்தியானம். இந்த தாவீது அந்த ஜெப அனுபவத்தை தன்னோட வாழ்க்கையில் வச்சு முழு இஸ்ரவேல் யூதர்களும் இதே தாவீதுடைய ஜெப அனுபவத்தை ஃபாலோ பண்ணி தான் தானியேலும் தினமும் 3 வேளை ஜெபிச்சார். தொடர்ந்து வாசிக்கலாமா. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள்
நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அப்படித்தான் பேசும்போது நல்ல இனிமையை பேசுவோம். உள்ளத்தில் பூரா அந்த பகையை, இன்னைக்கும் பகையை வச்சு தான் எப்படியா தாவீதை விரோதிக்கணும், அவனை அழிக்கணும் அப்படிங்கிற பேசும்போது நல்ல இனிமையாக பேசுகிறாங்க. அந்த உள்ளத்தில் பகையை வச்சு தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பாவம் செய்த தாவீதையே பகைக்கணும், சேதப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனால் உண்மையாக அவ்வளோ பெரிய பாவத்தை தாவீது செய்தார். ஆண்டவரே மன்னிச்சு அவனுக்குரிய சிச்சையை அவனுக்கு கொடுத்து அவனை திருத்தினார். அவன் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்க ஒவ்வொரு நாளும் அதை தன்னை தியானித்து கடந்த காலத்தை சிந்தித்து இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து வெளியே வரணும், அந்த தவறே தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக தினமும் 3 வேளை ஜெபிச்சு தேவனோடு கூட நல்மன பொருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் மறுபடியும் இவங்க எனக்கு விரோதமாக வந்து என்னை சேதப்படுத்த நினைக்கிறாங்களே அப்படிங்கிறத தான் தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண சங்கீதம் தான் 55ஆம் சங்கீதம். தொடர்ந்து வாசிக்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை 21ஆம் சங்கீதம் வரைக்கும் தாவீது பேசினார். 22ஆம் வசனத்தில் 55ஆம் சங்கீதம் 21 வசனம் தாவீது தியானித்து முறையிட்டார். 22வது வசனம் வரும்போது கர்த்தர் இப்பதான் குறிக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோது என்ன செய்ய மாட்டார். தாவீதே உன்னை நான் நீதிமானா பார்க்குறேன்ப்பா. அவங்க எல்லாரும் அந்த பாவத்தை நினைச்சு உனக்கு விரோதம் பண்ணு பழி சாட்டி உன்னை சேதப்படுத்த நினைத்தாலும் நான் உன் பக்கமாக இருந்து உனக்கு ஆதரித்து உன்னை தள்ளாட விட மாட்டேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடந்த கால பாவங்களை நினைச்சு நான் பாவி இப்படி செய்துட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் மன்னிங்க. ஏற்கனவே ஆண்டவர் மன்னிச்சிட்டார். சுற்றியில் இருக்கிறவங்க இன்னும் அந்த பழைய நினச்சி நம்மளை பகைச்சாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் பழைய காரியங்களை தவறுன்னு உணர்ந்து அதை விட்டு திருந்தி அந்த தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு இனி வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பரிசுத்தத்தை காத்து முன்னேறி போங்க. முதல்ல நீங்கள் மன்னிங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி செஞ்சதுனால இப்படியா அப்படி நினைக்காதீங்க. குற்ற மனசாட்சிக்கு போகாதீங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நீங்களும் உங்களை நீங்களே மன்னிங்க. மற்றவங்க மன்னிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதை மன்னிக்காதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பகையாக நினைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பாவம் செய்தார் தாவீது, மறைக்க கொலை செய்தார். நம்ம அந்த பிரச்சனை அந்த அப்பேற்பட்ட ஒரு பாவ செயல்களுக்கு ஒருவேளை செய்தி மூலமாக கேட்குறவங்க இல்லாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. அவரையே மன்னித்து நீதிமானாக பார்க்குறவர் கட்டாயம் நம்மளை மன்னித்து நீதிமானாக பார்க்குறாரு. இனி அந்த சிந்தனைகள் பாவ எண்ணங்கள் வராதபடி நீ பரிசுத்தத்துக்கு மேலாய் முன்னேறி போங்க. உங்களை நீங்களே மன்னிங்க. ஏசப்பா மன்னிச்சிட்டார். மன்னித்து பரிசுத்தமாகி கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னேறி போங்க. அப்போதான் அந்த பாவ செயல் வராதபடி பாதுகாத்து தேவனோடு கூட இருந்து அவர் ஒருபோது நீதிமானை தள்ளாடு விடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிற கடைசியில் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்க சொல்கிறார். அடுத்த வசனம் படிமா. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அவங்க என்னை குற்றவாளியை தீர்த்து செய்ததுனால பாதி வயதில் அப்படின்னு பண்ண அது தப்பு தான், பண்ணக்கூடாது ஏற்பாட்டின் காலத்துப்படி. ஆனால் இவர் பண்ண ஜபத்தினுடைய அப்சலோம் அகித்தோப்பலி பாதி வயதில் கணக்க அவங்க வயது முடிஞ்சிச்சு, காலம் முடிச்சு. அதனால் ஒரு நீதிமான பகைக்கிறன் குற்றவாளி ஆவான் என்று சொல்லப்பட்டபடி பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அவங்க 2 பேர் குற்றவாளி ஆகி அந்த தண்டனைக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. தாவீது செய்தது தவறல்ல, இல்லை அவன் சரியானது செய்தான்னு கிடையாது, தவறு தான் செஞ்சான். அது ஆண்டவர் சரின்னு சொல்லலை, அவனை மன்னிச்சார், பாவ அறிக்கை செய்தான், சிச்சித்தார், சிச்சையை கொடுத்தார். மனசாபப்பட்டு கதறும்போது தன்னுடைய பாவங்களை அப்படியே என்னென்ன தவறு அப்படியே வேதத்தில்
மறைக்காம, பாவங்களை மறைக்கிறவனும் வாழ்வில்லை. ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டான்ல, அதனால் இறக்கத்தை பெற்றுட்டான். தாவீது இந்த வசனத்துக்கு நேராக வந்தார். பாவங்களை மறைக்காம அதை அறிக்கை செய்தார், விட்டு விட்டார், தேவை இறக்கம் கிடைச்சது. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களை நீதிமானா பார்க்குறார். ஏன்னா அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீது ஜெபிச்சது போல நம்மளை விரோதிக்கிறவங்கள பாதி வயதில் எடுத்துக்கிட்டாதீங்க, கணக்கு முடிச்சுலாம் ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தரை மன்னிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் அந்த பூமியில் மனம் திரும்பி வாழ்ந்து நித்தியத்துக்கு வரும் ஜெபம் பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம நீதிமானாக்கின கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல பிறரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களே மன்னிங்க. நாம் மன்னிக்கப்பட்டது போல பிறர் மன்னிப்பை கொடுங்க. கர்த்தர் நாம் இந்த செய்தியின் மூலமாய் நம்ம நீதிமான தள்ளாட விட மாட்டார். நீங்கள் நானும் தள்ளாட விட மாட்டார். ஆண்டவர் நித்திய மகிமைகளை வழிநடத்தி செல்லும் வரையும் நீதிமான் கர்த்தர் தாமே அவர் தனக்கு முன்னே நிறுத்தி பரிசுத்தமாக்கி நீதிமான் கிடைக்கும். பசியினால் வருந்த விடார் சொல்லப்பட்டபடி நீதிமானை ஒருபோது கைவிட மாட்டார். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தின் மூலமாய் சங்கீதம் 55 மூலமாய் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் நீதிமானாக்கின பிறகு மற்றொரு குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அவரே நமக்காக மரித்து நமக்காக உண்டான உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். நான் தெரிந்து கொண்ட ஒரு குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று கேட்கிறார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். மற்றொரு குற்றவாளி என்று தீர்க்கிற அந்த தீர்ப்பு அல்ல, தேவன் கொடுக்கிற தீர்ப்பு தான் நித்திய நியாய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தான் உண்மையானது. அவர் நம்ம நீதிமான் என்று தீர்ப்பு கொடுத்த பிறகு நம்ம பாவி என்று மற்றொரு குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கு இடம் கொடாதீங்க. குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடாதீங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடி விழித்திருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நித்திய மகிமைக்கு ஆயத்தமாகுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, வலுவுள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. திராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாவை தேவன் அன்பும் பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவின் அளித்தது காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவுள், தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.